ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஆன்மீகத்தில் 2 நிலைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று எக்ஸ்டசி, அதாவது பரவச நிலை. மற்றொன்று எட்டர்னல் பிளிஸ், அதாவது நித்திய பேரின்பம். இந்த 2 நிலைகளும் ஒன்றுதானா அல்லது வெவ்வேறா? இந்த உயர் நிலைகளை அடைந்து அனுபவித்து இன்புறுவது மனிதனின் ஆத்மாவா அல்லது சரீரமா? ஆத்மா சில அதிர்வலைகளை உணர்கிற போது இந்த ஆனந்தம் வரும். ஊற்றிடும் கண்ணீர் அதனால் ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து அரகராவென்று அரற்றி வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டாய். இதுதான் வள்ளலார் சொல்லுகிற விஷயம். இப்போ எல்லாருக்கும் வருமா? இப்போ நீங்கள்லாம் கூட கோயிலில் உட்காந்துருக்கீங்க, அவங்களாம் நல்லா தான் பாடுறாங்க. இப்போது உங்களுக்கெல்லாம் இந்த முடி நின்றுச்சா, ரோம் சிலிர்த்ததா, கண்ணில் தண்ணி வந்ததா, ஊற்று ஏறணும், அப்படியே பலபலான்னு கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அனுபவம் வருகிற போது தான் இது என்னன்றது உங்களுக்கு புரியும். நான் ஓகே, யூ ஆர் கம்ஃபர்டபுள் சிட்டிங் இன் ஏ டெம்பிள், அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அது எங்கேயோ ஒரு ட்ரிகர் ஆஃப் பண்ணுவாங்க, ஒரு ஷாக் அடித்த அனுபவம் வருது இல்லையா, அந்த மாதிரி வருகிற போது அது என்னன்றது உங்களுக்கு புரியும். அதனால் தட் இஸ் சம்திங் விச் கேனாட் பி பிளான்டு. நீ அதை பிளான் பண்ணியெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, தானாக நிகழ்கிற ஒரு விஷயம். ஜனவரி 26, 1984 ரத்னகிரியில் என்னுடைய அபிஷேகம் இருந்தது. குடியரசு தினன்றதுனால சாமி அன்றைக்கி புக் பண்ணிக்கோ அப்படின்னு இருந்தார். ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆள் பண்ணுற மாதிரி. அப்போது நான் ஃபேமிலியில் இருந்து, நான் ஒய்ஃபு, பையன், பொண்ணு, நாங்கள் 4 பேரும் அன்றைக்கி போயிருந்தோம் 26 ஜனவரிக்கு. அப்போ அபிஷேகம் முருகனுக்கு நடக்குது. திடீர்னு நான் தேம்பி அழுகுறேன். ஒரு மணி நேரம் அழுதுருப்பேன். எதுக்கு அழுகுறேன்னு தெரியாது. ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்க, கர்ச்சீப் கொடுக்குறாங்க, எதுக்கு அழுகுறேன்னு தெரியவே தெரியாது. அண்ட் தேர் வாஸ் நோ, அந்த நேரத்தில் எனக்கு ப்ராப்ளமோ கஷ்டமோ எதுவுமே கிடையாது. அழுறதுக்கான எந்த காரணமும் வேர்ல்ட்லி சென்ஸில் கிடையாது. இப்போ சாமி என்னையே பார்த்துருந்தார். ஒரு சீட்டில் எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு ஏற்படும், அருளாசிகள் அப்படின்னார். அப்போ கூட எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ பிஸ்னஸில் இருந்தோம் இல்லையா, நான் நல்லா தான் இருந்தேன். எனக்கு 3 பஸ்ஸு, 4 லாரி, 6 வேனு, 3 காரு, அண்ணா நகரில் டெய்லி 5000 ரூபா வாடகை வர ஷூட்டிங் பங்களா எல்லாம் தான் இருந்துச்சு. எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இப்போ இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஜனவரி 26க்கு சொன்னார். அவர் ரத்னகிரி கோயிலில் வச்சு சொன்னார், எழுதி கொடுத்தாரு. நான் அண்ணா நகரில் வந்துட்டு என்னுடைய வீட்டில் படுத்துன்னு இருக்கேன். படுத்துன்னு இருக்கிற போது மந்திராலயம் ராகவேந்திர சாமி வந்தார். வந்துட்டு எழுறா அப்படின்னாரு. படுத்துன்னு இருக்கிற என்ன எழுப்புனா, நான் நேரில் தான் பார்த்தேன் வரேன். நானும் அவரும் பக்கத்தில் நிற்கிறோம். அப்போ என்னுடைய உடம்பு நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை பாம்பு வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நின்று, அந்த பாம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தராக மாறிடுது. பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னு 2 மந்திரம் கொடுக்குது. சித்தர்கள் பாஷையில் 8 ரூபான்னா அஷ்டமா சித்திகள், 8 டைப்ஸ் ஆஃப் அகல்ட் பவர்ஸ். பௌர்ணமிக்கு 8 ரூபான்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் ஒவ்வொரு பவர் கொடுத்துன்னு வருவேன். 11 பௌர்ணமிக்குள்ளே கொடுப்பேன்னு அர்த்தம். அஷ்டமா சித்திகளை 11 பௌர்ணமிக்குள்ளே கொடுக்குறேன்னு அர்த்தம். ஒன்று முருகன் சம்பந்தப்பட்ட மந்திரம் ஷடாட்சரம், இன்னொன்று பெருமாள் சம்பந்தப்பட்டது அஷ்டாட்சரம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் 26 ஜனவரி 1984 அந்த அழுத அனுபவத்துக்கு பின்னால் நிகழ்ந்த ரியல் இன்சிடெண்ட். அன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத சகாதேவ நாடின்னு ஒன்று குடியாத்தத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில். ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் காந்தி ரோட்டில் இருந்தார். நான் ஜெயின் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன், ஈவினிங் காலேஜில். என்கிட்ட படிக்கிற ஒரு பையன், உங்கள் ஜாதகத்தை கொடுங்க சார், எங்கள் ஊரில் ஒருத்தர் நாடி படிக்கிறாருன்னு வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதான், நானும் மறந்துட்டான், ஒன்றும் மறந்துட்டான். ஸோ அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்ததுன்றாங்கன்னா, பார்த்திடவே பலன் தாழ்வல்ல, உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு அப்படின்னு. உடலுக்குள்ளவன் நான் சிவசங்கர்,
உயிருக்குள்ளவன் யார்? அந்த நேரத்தில் ராகவேந்திரர். உடலோன் தனி உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு. உடலும் உயிரும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறது. பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கை தன்னால். பார்ப்பனன் நடையன்னா குரு தசை. அந்த குரு தசை வரும் உன் ஜாதகத்தில் வரப்போகுது. ஏன்னா ராகு முடிஞ்சா குரு தசை வரும். பார்ப்பனன் நடையொட்டி அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஆள் இருக்கார் இல்லையா, பிரகஸ்பதி ஜூபிட்டர்ன்றீங்க, அவரே உனக்குள்ளே வந்துடுவார். பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் பல்நிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவாய். நிறைய கோயில்களுக்கெல்லாம் போய் உன்னால் அந்த கோயிலெல்லாம் பல அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா எல்லா கோயிலுக்கும் குரு பகவான் தான் அத்தாரிட்டி. அதனால் நீ எந்தெந்த கோயிலுக்கு போறியோ அந்த கோயிலுக்கெல்லாம் பவர் வந்துடும், கும்பாபிஷேகம் பண்ண பவர் கிடைக்கும் அப்படின்னு தான் அதில் வந்தது. உடலும் தனி உயிரும் நோக்கட்டி பார்த்திடு பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் பல்லினை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவாய் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்தது. அண்ட் தென் மை ஹோல் லைஃப் சேஞ்ச். திடீர்னு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எப்போ பாரு அழுதுன்னு உட்காந்து இருப்பேன். புரசை அருணகிரி கேசட் போட்டு பூஜை ரூமில் அழுதுகினே இருப்பேன். எப்போ பாரு திடீர்னு சிங்கம் மாதிரி கத்துவேன். அண்ணா நகரில் ரோட்டில் போகிறவங்களாம் இந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எட்டி பார்க்குற அளவுக்கு அந்த கர்ஜனை இருக்கும். நின்ன இடத்துலேருந்து 10 அடி அப்படியே பாம்பு மாதிரி போய் தடால்னு கீழே விழுவேன். ஒரு அடி படாது உடம்புல. இப்படி ஒரு எக்ஸசிக் லெவலில் இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் விட்டு காடு மூடுன்னு அலைய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 4-5 வருஷ காலம். இது வேறு லெவல். அப்போ அந்த அழுதால் உன்னை பெறலாமேங்கிறாங்க இல்லையா, அப்படி தான் இந்த ஆன்மீகம் கிடைக்குது. நமக்கு ஒரு சிரிப்பு எல்லாருக்கூடையும் சேர்ந்து சிரிச்சிடுவோம். இந்த அல்றது இருக்கு இல்லையா, அது மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ சொல்லி மூஞ்சி இப்படி திருப்பின்ட்டு கட்சி இப்படி வச்சுன்னுட்டுலாம் பாவனை பண்ணுவோம். ஆனால் தான் நிறைய பேர் இந்த சாவு வீட்டுக்கு தெய்வம் போயிடுவாங்க. ஏன்னா அங்கே அழுதா யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. நீ தனியாகிற போது அழுதேன்னா எதுக்கு அழுறான்றதுக்காக நீ அதை கன்சில் பண்ண வேண்டிய நிலைகள் வருது. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயோ அந்த ரோம சிரிப்பை கரமலட்டு ஊற்று எழும் கண்ணீர், நாம் அப்படியே கண்ணீர் ஊற்று மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு நிலை. இது எதுக்காகன்றாரு? மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டாய். இந்த மாதிரி அந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது நீ என்ற ஒரு ஆனந்த நிலையை நீ அடைந்த பின்னால் தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை சங்கரா யார்களோ சதுரர் என்று சொல்லக்கூடிய இந்த இன்பம் உனக்கு கிடைத்தால் இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ அது வந்து பிஃபோர் லிபரேட்டிங் யுவர் சோல் ஃப்ரம் தி ஜெயில் ஆஃப் த பாடி. உடம்பு தான் ஜெயில். இந்த ஜெயிலுக்குள்ளே ஆத்மா கைதியாக இருக்குது. அந்த ஆத்மா தன்னை விடுவித்து கொள்ளுகிற வைபவம் வருகிற போது தான் இந்த ஆனந்தம் கண்ணீர் இதெல்லாம் வரும். அதுதான் பெரிய நிலை. ஆனந்த வெள்ளத்தை அமிழ்த்து வித்தான் காணேடின்னு மாணிக்காஸ். ஒரு மகிழ்ச்சியை ஒரு டப்பில் போட்டு அப்படியே முக்கிய எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக இருக்கணும். பார்க்குறவனுக்கு என்னடா அழுகுறாரு ஏதோ கஷ்டம் பழகுதுன்னு இருக்கும். ஆனால் அது கஷ்டமே இல்லை, அதுதான் சுகம். அதனால் இதெல்லாம் அனுபவங்களால் பெறக்கூடிய நிலை. அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட புரியாது, அனுபவங்களால் வரும். ஏதோ ஒரு பாட்டு இந்த அம்மா பாட்டின்னு இருந்தாங்க, அதில் ஒரு வரி வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட வரி சொல்லுங்கள். நீங்கள் பாடின பாட்டில் துன்ப இல்லை இல்லை அழுகிய சம்மந்தப்பட்டது ஒரு பாட்டு பாடின்னு இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டில் ஒரு பர்டிகுலர் வரி வருது. அந்த வரிக்கு பல அனுபவங்கள் இருக்குது. அந்த வரி வரணுன்னா பல அனுபவங்கள் இருக்கும். அது என்ன, அதாவது இன்பம் துன்பம் ரெண்டையும் கடந்த ஒரு நிலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு வரிக்கு வந்து இன்பம் துன்பம் ரெண்டையும் கடந்த நிலை. இப்போ எப்படி வரும்? இவங்க சொல்கிறது என்னன்னா, துயர் இல்லையே ஐயனே நினைப்பார் உண்டோ. கஷ்டம் இல்லைன்னா கடவுளை போய் நினைப்பாங்களா ஜனங்கள்லாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. ஸோ இன்பத்துள் இன்பம் விழையான் துன்பத்தில் துன்பம் உருவான் இலன். இன்பத்தில் இன்பம் என்னன்னா, சந்தோஷத்தில் சந்தோஷத்தை எவன் தேடலையோ அவனுக்கு கஷ்டத்தில் கஷ்டம் இல்லை.
இன்பத்துள் இன்பம் விழையான் துன்பத்துள் துன்பம் உருவான் இவன். ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். எல்லா ஆசைகளையும் எவன் விட்டானோ ஆற்ற முடியாத ஆசைகளை நீங்கற்பின் நீக்கிவிட்டால் பேரா இயற்கை தரும்னா யாருக்கும் கிடைக்காத அந்த இயற்கை சொரூபமாகிய தெய்வத்தை நீ புரிந்து கொள்வாய். இதெல்லாம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆனா பிறவி. இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவைன்னு நினச்சிட்டு கட்டிட்டு அழுவுறது தான் இந்த மாயை இந்த உலகத்தில்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் நம்ம பெரியவங்க அழகான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ யார் ஒருத்தன் தெய்வஸ்வரூபத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு இந்த அனுபவங்கள்லாம் வரும். எல்லாம் அடைய வேண்டிய நேரம் வர்றபோது இந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு வரும். அது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கண்ணீர் வராது. அழுதால் உன்னை பெறலாமன்னா அதுதான் அர்த்தம். when you are prepared. ஒரு பூமி இருக்குது, அந்த பூமி ஒரு ரஃப் சாயிலாக இருக்குன்னு, ஒரே கல் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் அதில் நீ எதையாவது விதைச்சா வருமா? வராது. அதனால் பூமியை முதல்ல கொத்த வேண்டியிருக்கும், அந்த மண்ணெலாம் இழக்க வேண்டியிருக்கும், அதில் முடிஞ்சால் கொஞ்சம் உரங்கரம் எருவெல்லாம் போட வேண்டியிருக்கும், தண்ணி ஊற்றி அதை ஈரப்பதத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீ அதில் எதையானா விதைச்சா வரும். அந்த மாதிரி இந்த நெஞ்சு இருக்கு இல்லையா, இது கல் மாதிரி. நெஞ்ச கன கல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகங்கிறார். இந்த நெஞ்சம் ஆசைகளால் கனமாக இருக்குது, அதை அப்படி சாஃப்டன் பண்ணுறதுக்காக நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக நான் அருளை கேட்டு தஞ்சம் கேட்டு முருகப்பெருமானிடத்தில் இந்த கந்தர் அனுபூதியை பாடுகிறேன் அப்படின்னு வர்றார். இப்போ நமது கல் மாதிரி இருக்கு. தாய்மானவர் ஒரு பாட்டு பாடுறாரு, கல் கூட ஏதாவது ஒரு நேரத்தில் கொஞ்சம் கரையும். காலத்தில் உருகுமின் கல் நெஞ்சம் உருகவில்லையே, கருணை கிணங்காத வன்மையையும் நான் முகன் கற்பிக்க ஒரு கடவுளோ, பொல்லாத செய்யினில் தாய் தள்ளல் நீதமோ, புகலிடம் பெரிதும் உண்டோ. கொழுப்பெல்லாம் போய் இந்த கல் இருக்கு இல்லையா, அது கரையிறது. அந்த கரைதல் மலையாளத்தில் கரைதல், அழுக்கு இது அல்றது. இந்த கரைதல் நான் சொல்கிறது ஆசைக்கூர் பக்தனேன்னு எங்கள் இடத்துல இருந்து இந்த நெஞ்சமாகிய கனகலில் கரைக்கிற ஒரு நிலை, ஒரு சாஃப்ட்வேர் சுச்சுவேஷன் வர்றபோது அது நடக்கும். இந்த அனுபவங்களை பற்றி நிறைய பாட்டு இருக்கும். உங்கள் கந்தசஷ்டி கவத்தத்தில் கூட பாடினு நோடினு பரவசமாக ஆடினு நோடினேன் அவைனு புதிய இதெல்லாம் சொல்லி அதுலேயும் கண்ணீர் விடுறதை பற்றியெல்லாம் வந்திருக்கும். ஸோ எந்த ஒரு சமய தத்துவத்திலும் கூட அருள் கிடைக்கிறதுக்கு ஒரு பெனல்டிமேட் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த அழுகை தானாக வரும். அழுகை என்பது தன்னுடைய அகங்காரங்களெல்லாம் கரைந்து போகிற ஒரு நிலை. இந்த அகங்காரம் எங்கேருந்து வருது? இந்த உடம்பை வச்சு வருது. நான் பணக்காரன், நான் ஏழை, நான் அழகாக இருக்கேன், அழகாக இல்லை, இந்த மாதிரியான உணர்வுகளால் தான் இந்த உடம்புக்கு அகங்காரம் வருது. ஈகோன்னு சொல்லுவாங்க. அது அந்த அகங்காரமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? யூ பிகம் சோல் ஒரிஜினல். நீயாக மாறி விடுகிறாய். அன்டில் சச் டைம் யூ ஆர் வெரி ஆர்டிஃபிஷியல் இன் யுவர் ஸ்பீக்கிங். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுகிறது, நடந்துக்கிறது, ப்ரெட்டன்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் மனித வாழ்க்கையினுடைய நார்மல் பிஹேவியர். அதெல்லாம் விட்டு நாம ஆத்மாவிலே கரைந்து போகிற நிலை இருக்கு இல்லையா, அது இந்த ஆத்மானுபூதி வருகிற போது வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Devotee's question. In Samrakshana, we are not related to each other, but develop close bonding since we are here together as one family. When souls depart, though we know you as God do the best for them, we still feel affected. Why does this happen, and how to get over that sadness? Nothing wrong. இப்போது நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நம்மக்கிட்ட பழகினவங்க இறந்து போகிற போது அது வரலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் மொமெண்ட்ரியாக வர்றதுல நியாயம் இருக்குது. நம்மக்கிட்டேயே எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க இல்லையா. கொரோனா டைமில் கூட நம்மக்கிட்ட நிறைய பேர் இறந்துட்டாங்க. நம்ம அணுவோட மாமனார் மாமியார் எல்லாமே இறந்துட்டாங்க இல்லையா. நிறைய பேர் கொரோனாவில் இறந்தாங்க. ஸோ இந்த மரணம் என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்.
நமக்கு வேண்டியவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு துன்பம் வருகிற போது நமக்கு ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்ரி ஆர் ஃபுல்ஃபில்டு அட்டாச்மெண்ட்டுனால அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்கில் அந்த அழுகை வரலாம். அது ஒன்றும் தப்பில்லை, அது ஒன்றும் தப்பில்லை. பிகாஸ் வி ஆர் அட்டாச் டு தம். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, இப்போ யாரையோ சுடுகாட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க, அதை பார்த்து நீங்கள் அழுவுறீங்களா? இல்லையா? யாரையோ உங்களுக்கு தெரியாதவங்கள கூட்டின்னு போகிறீங்க, அப்போ நீங்கள் அழமாட்டீங்க. ஒரு ஸ்கூட்டரையோ காரையோ ஓரமாக விட்டுட்டு நல்ல சகுனம் அப்படின்வீங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு கதை இருக்குது, மோர்பான்னு ஒருத்தர் தான். அவன் பழைய காலத்தில் படையெடுத்து போவாங்க இல்லையா, 10 வருஷம் 20 வருஷம்லாம் நாடுங்களை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கு அப்படி வயசாகிடுச்சு. அவன் யுத்தங்களுக்கு கிளம்பி போகிற போது அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. ஸோ அந்த மோர்பாவுடைய குழந்தை பேர் சோர்பான்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மோர்பா ஒரு படைக்கு தளபதியாக இருக்கான், சோர்பா ஒரு படைக்கு தளபதியாக இருக்கான். இவன் கிழவன், அவன் பிள்ளை தெரியாத அவனுக்கு. ஸோ முதுகு பின்னால் அவனை வேல் விட்டு கொன்னுடுறான். அப்போ இவன் சொல்கிறான், எங்கள் அப்பா மோர்பாவுக்கு மாத்திரம் நீ என்னை இப்படி பண்ணுன்னு சொன்னால் உன்னை உயிரோட விட மாட்டான்னு. இவன் போய் பார்க்குறான், ஐயோ என் புள்ள ஆச்சேன்னு சொல்லி அந்த காலத்தில் ராஜாங்க கிட்ட தான் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து இருக்குமா. என் புள்ள அவனை நீ மருந்து கொடுத்து காப்பாற்றிட்டு நம்ம படையில் அவனை சேர்த்து விட்டுறேன்றான். இப்போ ராஜா சொல்கிறான், இது வரைக்கும் நீ எத்தனை பேரை கொலை பண்ண, எப்பயாவது பண்ணியா? இன்றைக்கி தானாடா விட்டாலும் சதாடுன்னு உன் பிள்ளை உடனே என்கிட்ட மாற்று மருந்து கேட்குறேன், இது மாதிரி கொடுக்க முடியாது, அது ராஜா இதில் கிடையாதுன்றானா. அது மாதிரி நமக்கு வேண்டியவங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட் வருது, வேண்டாதவங்கன்னா ஒரு மாதிரி மைண்ட் செட் வருது. ஸோ எனி எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இஸ் பிகாஸ் வி ஆர் அட்டாச் டு சம்திங். ஒரு ஆளுடைய கப்பல் முழுகி போச்சு அப்படின்னு டெலிகிராம் வருது, உட்காந்து ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிடுறான். ஒரு 1 hour கழித்து மேனேஜர் ஓடி வர்றான், முழுகின கப்பல் நம்மள்து இல்லையா வேறாயாம் அப்படின்னு. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கப்பல் முழுகிறதுக்காக அழுவுறதுன்னா இவன் எந்த கப்பல் முழுகினாலே அழுகணும். தன்னுடைய கப்பல் தனக்கு சம்மந்தமில்லாத கப்பலுங்கிற போது தான் இந்த அழுகெல்லாம் வருது. பட்டினத்தார் ஒரு வீட்டு வழியாக போயின்னு இருக்காரு, ஒரு பணம் கிடக்குது, அது மேலே எல்லோரும் அழுதுனுக்கிறாங்க. பட்டினத்தாரும் போய் அந்த பணத்து மேலே ஒவ்வொன்றும் அழுகுறாரு. எல்லோரும் என்ன சாமி ரொம்ப தெரிஞ்சவங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் போயிட்டாருன்னு நீங்கள்லாம் அழுகுறீங்க, நீங்கள்லாம் போகிற போது எனக்கு தகவல் வருமோ இல்லையோ, அதனால் உங்களுக்கும் சேர்த்து இப்பயே நான் அழுதுறேன்னாராம். உங்களுக்கு சாவு வர்ற போது எனக்கு தெரியாது இல்லையா, அதனால் இப்பயே அழுகுறேன்னாராம். அதனால் வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. அந்த டைமுக்கு யம தர்மம் வர்ற போது என் தம்பி அப்படின்லாம் சொன்னால் விட போகிறாங்களா? தம்பி தனையன் துணையாமோ. என்னதான் பண்ணணும்? உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றி வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவகனியை சேர கருதுகிறேன். தேவர்கள்லாம் கும்பிட்ற திருத்தணி மேலே மேலே இருக்கிற முருகனுக்கு நான் பூக்கூடை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்காம எதுக்கும் உதவாது இந்த வயிற்ற வளர்க்குறதுக்கு இட்லி புண்ணாக்கு மசாலா தோசைலாம் சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உக்காண்ட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அந்த பாட்டு. உலகத்தில் இந்த மரணம்ன்றது இல்லையா, அதை பற்றி பாம்பன் சுவாமி சொல்கிறார், மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் அப்படின்னார். ஏன் அப்படி சொல்கிறாரு? மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா பகவத்கீதை. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய். காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்பம் வாழ்க
புண்ணியம் இருவன். ஓகேம்மா, இடத்தை பற்றி 3 விஷயம். ஒரு என்ஜின் இருக்குது, ரயில் என்ஜின். அதில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, பழைய காலத்து என்ஜின். அதில் அந்த என்ஜின் டிரைவர் என்ன பண்ணுவான், கறியை தூக்கி போட்டுனே இருப்பான். அந்த மாதிரி சுடுகாட்டில் ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அங்கே என்ஜின் டிரைவர் மாதிரி யமதர்மன் நிற்கிறான். அவன் வயசானவங்கன்னு பார்க்கறதில்ல, சின்னவங்கன்னு பார்க்கறதில்ல, ஆம்பளைங்கன்னு பார்க்கறதில்ல, பொம்பளைங்களும் பார்க்கறதில்ல, ஏழைன்னு பார்க்கறதில்ல, பணக்காரனும் பார்க்கறதில்ல. ஒவ்வொரு பாடியாக சுடுகாட்டு நெருப்பில் போட்டுனே இருக்கானே, இதை பார்த்து கூட இந்த உலகம் நிலையானது என்று நீ நினைக்கிறாயா அப்படின்னு மணிமேகலையில் வரும். முதியோர் என்னான் இளையோர் என்னான் கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குயிப்பையோ அழல்வாய் சுடலை தின்ன கண்டுங்கிற கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் கொன்று குவிக்கிற அழல்வாய் சுடுகாட்டு வாய் நெருப்பு இல்லையா, அதை பார்த்து கூட மனிதனே உனக்கு இன்னும் இந்த உலகத்து மேலே பந்தம் போலையா அப்படின்னு அர்த்தம். அண்டு இங்கிலீஷில் ஒரு நல்ல கவிதை. அந்த கவிதையை எழுதினவர் ஆலிவர் பிளாங்கோ ஒயிட். கவிதையோட பேர் 14 வரி கவிதைக்கு சானட்டுன்னு சொல்லுவாங்க, நைட் அண்ட் டெத். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் முதல்ல ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவனுக்கு வெளிச்சம்தான் தெரியும். அப்போ மத்தியானம் வந்து ஒரு மாலை நேரம் வர்ற போது இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா என்னன்னே இவனுக்கு தெரியாது. த ஃபஸ்ட் டைம் இஸ் அண்டர் கோயிங் டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் அண்ட் டைமிங்ஸ். அது முடிஞ்சு இவன் பயப்படுறான், என்ன ஆக போதோன்னு. அப்போ மயக்கும் மாலை பொழுது போய் இனிக்கும் இன்ப இரவு வருது. வரபோது எல்லா பறவைகளும் விலங்குகளும் அதெல்லாம் வந்து கூண்டுக்கெல்லாம் போய் ஒதுங்கிடுது. இவனுக்கும் ஒன்றும் தெரியல, ஒரு கொட்டாய் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டான். மறுநாள் சுள்ளு ஏதோ மூஞ்சி மேலே அடிக்குது அப்படின்னு பார்த்தா மறுநாள் வந்துச்சு. சூரியன் வந்து மறுபடியும் வந்துட்டான். இவன் சொல்கிறான், நான் எந்த இரவை பற்றி பயந்து நின்றனோ அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன செத்துருந்தா தானே சுடுகாடு தெரியுது நான் எங்கள் ஊர் பக்கம். அந்த மாதிரி இரவு எப்படி மரணம்னா என்னன்னு தெரியாது, நான் மரணத்தை பார்த்து பயந்துருந்தேன். எனக்கு தெரியாத இரவு வந்த போது தான் புரிஞ்சது இரவு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கொதிக்கிற சூரியன்லேருந்து தப்பிச்சு கொட்டை விட்டு நல்லா தூங்கி ரிலாக்ஸ் ஆகி காலையில் எழுறோம் இல்லையா, அந்த உலகம் பூரா நிச்சலமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு புரியுது நம்ம மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு. இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ், வெளிச்சம் நம்மை ஏமாற்றியது. இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ் வேர் ஃபார் நாட் லைஃப் அப்படின்னும். அப்போ லைஃப் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, மரணம் தான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் அஃபைட் ஆஃப் டேஸ் வித்தவுட் நோயிங் வாட் இட் இஸ். இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். டால்ஸ்டாய் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போகிறான், அவன் ஒய்ஃப் இருக்கா. அந்த ஒய்ஃபு அப்போ தான் ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணியிருக்கா. அவள் உயிரை எடுக்க சொல்லி சுதனாக அனுப்புகிறாங்க. பார்க்குறான், ஐயோ அப்பா இல்லை இந்த குழந்தைக்கு, அம்மாவையும் எடுத்துன்னு போயிட்டா, இந்த பச்சிலம் குழந்தைக்கு யார் கதி அப்படின்னு நினச்சி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறான். அதுக்குள்ளே யமதர்மன் வேறு ஒரு தூதனை அனுப்பிச்சு இந்த அம்மாவுடைய உயிரை எடுத்துன்னு போயிடுறான். இவன் மேலே போனோடனே யமன் சொல்கிறான், உனக்கு தேவலோக ரகசியம் தெரியல, அதனால் உன்னை தூக்கி பூமியில் போடுறேன், என்றைக்கு உனக்கு தேவலோக ரகசியம் தெரிதோ அன்றைக்கி என்கிட்ட நீ வந்தால் போகிறோன்ட்டு தூக்கி போட்டுறாங்க. இவன் ஸ்டார் நேக்கட் அம்மனமாக ஒரு பார்க்கில் அப்படியே கிடக்கிறான். ஒரு டெய்லர் சந்தைக்கு போயிட்டு வர்ற வழியில் என்னடான்னு பார்க்குறான், ஒரு ஆள் கண்ணங்கரேன்னு இருக்கான். இவன் மேலே இருக்கிற துண்டை அவனுக்கு கொடுத்து கட்டிக்கோயான்னு சொல்லிட்டு இவன் கூட வான்னு வீட்டுக்கு கொண்டு போகிறான். அண்டு ஒய்ஃபு கதவு திறந்தேன்னா வருமானம் இன்னைக்குன்றான். இவன் ஒன்றும் இல்லைன்றான். தண்டசோர் அப்படின்னா டபால்னு கதவு சாத்துறான். இவன் வேறு வழி இல்லாமல் இவன் ஒரு திண்ணையில் படுத்துக்கிறான். அந்த யமதூதன் இருக்கான் இல்லையா, அவன் இன்னொரு திண்ணையில் படுக்க சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒய்ஃப்காரி, சரி சரி வா கொட்டிக்கோ அப்படின்றான். இவன் சொல்கிறான், ஒரு விருந்தாளி வேறு இருக்கான், விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தேன்னு வேண்டர் பாட்டு அன்று. ஒரு விருந்தாளிக்கிற போது அமிர்தம் கடிச்சாலே அவனை விட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னு. இவன் என்ன பண்ணுறான், ஒரு கட்டை எடுத்து அந்த யமதூதனை அடிக்க வர்றான். அவன் அவளை பார்ப்பான், ஒன்றும் பேசாமல் போயின்னே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு சரி சரி வா அப்படின்னு அவனையும் கூப்பிடுவான். அவன் முகத்தை பார்ப்பான், லேசாக ஒரு புன்னகை. அப்போ அவனுடைய கண்ணங்கரேனுங்கிற உடம்பு கொஞ்சம் மாநிலத்துக்கு மாறும். டெய்லர் சொல்லுவான், எனக்கு காஜா போடுறதுக்கு அசிஸ்டண்ட் வேலை செஞ்சேன்னா உனக்கு இருக்கிற இடம் சாப்பாடு போடுறேன், என் கூட இருந்துக்கோன்ட்டான். இவன் அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஒரு 10 வருஷம் ஆகுது. ஒரு குதிரை வண்டி, சாரட்டு வண்டின்னுவாங்க, அதில் ஒரு பணக்கார பொம்பளை
கூட 10 வயசான ஒரு பொட்டை குழந்தை, அது கூட இன்னொரு குழந்தை, 3 பேரும் வந்து இறங்குறாங்க. டெய்லர்கிட்ட அந்த பணக்கார பொம்பளை சொல்கிறா, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கை ஊனமாகுது, அதனால நல்லா லூஸ் விட்டு தைக்கணும். அந்த குழந்தைக்கு நல்லா தைக்கிட்டான். இவன் அந்த 10 வயசு குழந்தைய பார்க்குறான், அந்த பணக்காரி பார்க்குறான், லேசாக சிரிக்கிறான். உடம்பு இன்னும் கொஞ்சம் கலர் வந்துடுது. இதில் இன்னொரு 4-5 வருஷம் போன உடனே இதுக்குள்ளே இவனே டெய்லர் ஆகிட்டான். ஒரு பணக்காரன் காரில் வந்து இறங்குறான், ஒரு 10 மீட்டர் துணியை கொடுத்து, ஒரு 20 வருஷம் வர்ற மாதிரி இதில் நல்லா சூட்டு தைக்கணும் எனக்குன்றான். இவன் அவனை பார்க்குறான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இவன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை டெய்லரிங். அப்போ சீஃப் டெய்லர் கேட்குறான், ஏன்டா இவ்வளோ வருஷமாக நல்லா இந்த நாளைக்கு டெலிவரி கொடுக்கணுமே, என்னடா பண்ணுறதுன்னு. இவன் வந்து டர்ன்னு அதை கிழிக்கிறான். கிழித்து ஒரு பெட்டு கவர், ஒரு தலைகாணி தைக்கிறான். டெய்லர் தலையில் அடிச்சுக்கிறான், அவனுக்கு என்னடா ஆச்சு இன்றைக்கின்னு. அப்போ கார் வருது. இந்த டிரைவர் வந்து சொல்கிறான், சார் பேண்ட் ஷர்ட்லாம் தைக்காதீங்க, எங்கள் முதலாளி இறந்துட்டார், அதில் சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகிற போது ஒரு பெட்டு கவரு, ஒரு தலைகாணி வேணா தைச்சிருங்க, அவருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா. போய் பார்த்து சிரிக்கிறான். உடம்பு அப்படியே கோல்டு ஆகிட்டு ஜாயின்னு மேலே போகிறான். ஒரு டெய்லர் கேட்குறான், நீ யாரையா? வாழ்க்கையில் 3 தடவை தான் சிரிச்சிருக்கு இது வரைக்கும். ஒவ்வொரு தடவை சிரிக்கிற போதும் உன்னுடைய உடம்பு கலர் மாறிக்கினே வந்து இப்போ மேலேயே போயினுக்கிற அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் ஒரு யமதூதன், தேவலோக ரகசியம் தெரியலன்றதுக்காக என்னை பூமியில் தூக்கி போட்டாங்க. அந்த பார்க்கிலேருந்து நீ என்னை கூட்டின்னு வந்த. உன் பொண்டாட்டி முதல்ல என்னை கட்ட வச்சு அடிக்க வந்தா இல்லை, அப்போது அவருடைய முகத்தில் மூத்த தேவியை பார்த்தேன், தத்தத்தை பார்த்தேன். 10 நிமிஷம் கழிச்சு வா கொட்டிக்கன்னு கூப்பிட்டா, அப்போ முகத்தில் ஸ்ரீதேவி தெரிஞ்சது. அப்போ நான் நினச்சேன், ஒருத்தன் ஏழையாக இருந்து பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் போகிறோம் கூட தெரியாமல் இந்த ஜனங்க பிடிக்கிறாங்களேன்னு நினச்சேன். அது தேவலோக ரகசியம் 1. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் மிஞ்சி போனால் 10 மினிட்ஸ் கேப்பு. அந்த தேவி போய் இந்த தேவி வந்துட்டாவே மூஞ்சில். அதனால் இது தேவலோக ரகசியம் 1. 2வது, 10 வருஷம் கழித்து பணக்காரி சாரட் வண்டியில் இறங்கினா இல்லையா, அந்த குழந்தை கை ஊனம் வந்து, அந்த குழந்தை தான் நான் வந்து யார் இதை காப்பாற்ற போகிறாங்கன்னு அந்த அம்மா உயிரை எடுக்கிறதுக்கு யோசனை பண்ண குழந்தை. ஆனால் கடவுள் அந்த ஏழை தாயை விட ஒரு பணக்கார பொம்பளையை இந்த குழந்தைய நல்லா லூஸ் விட்டுத்தேன்னு ஒரு தன் குழந்தைக்கு மாதிரியே ட்ரெஸ் எடுக்கிற ஒரு பணக்கார அம்மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கான். இது நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் என்ன நடக்குது போகுதுன்றது நம்மளை விட கடவுளுக்கு நல்லா தெரியும். இது நான் தெரிஞ்சுக்கிட்ட தேவலோக ரகசியம் 2. 3வது, இன்னும் 3வது நாள் சாக போகிறவன் 20 வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு சூட்டு தேயினான் பார்த்தியா. எனக்கு தெரியும், நான் தான் எம்எ டிபார்ட்மெண்ட்டில் வந்துக்கிறேன், அவன் போகிறான் அப்படின்னு. கரெக்டாக பாரு, நான் வந்து பெட்டு கவர் தேய்ச்சி வச்சு அவன் வாங்கி போனான். இதுதான் தேவலோக ரகசியம் 3. ஸோ இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் உலகத்தில் தேவ ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சின்னு அர்த்தம் அப்படின்னுவோம். இதுதான் டால்ஸ்டாயுடைய ஸ்டோரி. அதே மாதிரி டால்ஸ்டாய் இன்னொரு ஸ்டோரி. இது ஒரு எப்போ பார் பரம்பினே இருப்பான், என்ன கடவுளே நான் உன்னை டெய்லி கும்பிட்டு எனக்கு என்ன பண்ண, நீ ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி. கடவுள் அவன் கனவுல வருவார். வந்துட்டு நாளை காலையில் பஞ்சாயத்து போர்டில் போய் தலைவரை பாரு, உனக்கு எவ்வளோ லேண்டு வேணுனாலும் கொடுக்க சொல்கிறேன்ட்டு. இவன் மறுநாள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போகிறான். முதல் நாளே போயிடுறான். போயிட்டு இந்த மாதிரி சாமி சொன்னார், அவன் என்கிட்ட கூட சொல்லிக்கிறாரு, நாளை காத்தால் நீ வந்துரு, நம்ம ஊரில் இங்கேருந்து இது வரைக்குங்கிற லேண்டில் நீ காலையில் 6 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே எவ்வளோ தூரம் ஓடி வர்றியோ அவ்வளோ லேண்டு உனக்கு கொடுத்துட்டு சொல்லிட்டார் கடவுள்னா. ராத்திரிலாம் இவன் தூங்கலை. ஒரே நாளில் நம்ம பெரிய லேண்ட் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு ஆகிடும் சொல்லிட்டு ஒரு தண்ணி பாட்டில் மாத்திரை எடுத்துக்கிட்டு போனான். 6 மணிக்கு ஓட ஆரம்பித்தான். பார்க்குறான் 12 மணிக்குள்ளே, ஐயோ இவ்வளோ இடம் நம்ம ஓடிட்டோம் அப்படின்னு. சரி திரும்பி வந்தால் கரெக்டாக வந்துடுவோம். 6 மணி நேரம் போக 6 மணி நேரம். இவனுக்கு பேராசை, இன்னும் 1 மணி நேரம் ஓடலாம், அப்புறம் டபுள் கேலப்பில் வரலான்ட்டு 1 மணி வரைக்கும் ஓடுறான். இப்போ 7 மணி நேரம் ஓனது 5 மணி நேரத்தில் திரும்பி வர்றான் இல்லையா. ஓடி வந்து அந்த வின்னிங் போஸ்ட் இல்லையா, அங்கே ஊழ்ந்தான், செத்துப்பிட்டான். அப்போ ஊருக்காரங்களாம் சிரித்தாங்க, இவனுக்கு வேண்டியது 6 அடி நிலம், இவன் எவ்வளோ தூரம் ஓடி ஓடி கஷ்டப்பட்டான் பார்த்தியா அப்படின்னாங்க. இதுதான் வாழ்க்கை. 6 அடி நிலமே சொந்தம், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. நாகேஷ் சினிமா. ஆடியடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா. ஆடியடங்கும்
வாழ்க்கையடா. உலகத்தில் நம்ம இருக்கிற போது எல்லாத்தையும் பெரிய விஷயமா நினைக்கிறோம். அதான் நான் சொன்னேன், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் ஆனா மானா பிறவி. தேவையில்லாததெல்லாம் வேணும்னு நினைக்கிற ஒரு மயக்கம். அதனால தான் மாயப்பிறவியின் மறுக்கருக்கும் எம்பிரான் பதம் என்றே அப்படின்வாங்க. மாயை தான் இந்த பிறவி என்று சொல்லக்கூடியது. அதை மறுக்கருக்கும்னா அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற எம்பிரான் பதம் என்றே, சிவபெருமானுடைய பாதங்கள் என்று ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார் சோனாபுரி நாட்டினிலே. இதில் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு திருவண்ணாமலை சோனாபுரினாக்கா அங்கே இருக்கிறவங்களாம் சிவபூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஓயாமல் சிவபூஜை செய்தே உண்பார் சோனாபுரி நாட்டிலே அவர்தம் எச்சத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்திலேங்கிறார். அந்த மாதிரி சிவபக்தர்கள் இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு எச்ச சாப்பாடு சாப்பிட்ற ஒரு நாயாவது நான் திருவண்ணாமலையில் பிறக்கூடாதுன்னு சொன்னவங்களாங்க. அப்போது மக்களுக்கு தெரியல, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் இல்லை, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. கடைசி வரைக்கும் யாரும் இல்லை. இது நம்முடைய நினைப்பு தான் கடைசி வரைக்கும் சொல்லி. அதுக்கு ஒரு கதை சொல்லிடுறாங்க. ஒரு ஆள் எப்போ பாரு கடவுள்கிட்ட முறையிட்டுன்னு தான். அப்போ ஒரு சாமியார் வந்தார். என்னப்பா அவன் ப்ராப்ளம்னாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் வா அப்படின்னாரு. அது எப்படிங்க, எங்கள் வயசான அப்பா அம்மாக்குது, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைக்குட்டிங்க இருக்குது, எல்லாரையும் விட்டு நாங்கள் எப்படிங்க அவங்க கூட வர்றதுன்னு. அவங்கெல்லாம் உன்னை நம்பின்னு இல்லைடா அப்படின்னாரு. நாங்கள் அப்படி சொல்கிறீங்க, என் மேலே உயிரி வச்சுக்கிறாங்கன்னு. ஒன்று செய்யலாண்டா, நான் உனக்கு 2 மாத்திரை கொடுக்குறேன், ஒரு சிவப்பு மாத்திரை ஒரு பச்சை மாத்திரை. காத்தால் 6 மணிக்கு சிவப்பு மாத்திரை போடு, இன்னும் செத்து போன மாதிரி ஆயிடுவேன். ஆனால் உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். நான் 1 மணி நேரம் கழித்து வந்து பச்சை மாத்திரை கொடுத்து உன்னை எழுப்பிடுறேன். நிஜமாலும் எழுப்பிடுவீங்களா அப்படின்னா 6 மணிக்கு மாத்திரை போட்டால் செத்துட்டோம். அவன் மேலே எல்லோரும் வந்து அழுகுறாங்க. எங்கள் மகன் போயிட்டான், எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டான், எங்கள் என்ன போயிடுச்சின்னு எல்லாம் அதுங்கிறாங்க. சாமியார் 7 மணிக்கு வந்தார். நீங்கள் எல்லோரும் ரொம்ப அழுகுறீங்க, நான் அவன் உயிரை எடுத்துடுறேன், காப்பாற்றிடுறேன், ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்கள் உயிர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு. எல்லாருக்கும் பக்கும் பக்கும் ஆட போகிறா, எங்கே நம்மக்கிட்ட கேட்டுருவானோன்ட்டு. இவர் அந்த வயசான அப்பா அம்மா கிட்ட சொல்கிறார், அவன் ஒய்ஃபு கூடயும் குழந்தைங்க கூடயும் நல்லா கட்டுங்க, நீங்கள் யாருன்னா ஒரு உயிரை கொடுத்துருங்கன்னு. அவங்க சொன்னாங்களா, நான் இன்னும் காசி போகலிங்க, ராமேஸ்வரம் போகல, எங்கேயும் போகல, அவன் போந்தாவே இருக்கட்டுங்க அப்படின்னாங்க. குழந்தைங்கிட்ட போங்களாம், உங்கள் அம்மா தாத்தா பாட்டிலாம் நல்லா இருக்கட்டும், நீ வந்துடுறா அப்படின்னாராம். இல்லைங்க, எங்கள் நாயனா போட்டால் எங்கள் அம்மா பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க. எல்லா அவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும். துப்பு கட்ட மனுஷங்க. அந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் 25 வருஷம் படுற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். அவன் ஒரு நாள் போந்தாவே இருக்கட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் குழந்தைங்களையும் பெரியவங்களையும் என்னாலும். இவர் மாத்திரை கொடுத்து எழுப்பா, இவங்கெல்லாம் அவனை நம்பின்னு இருக்காங்க அப்படின்னு நீ நினச்சி, இவங்கெல்லாம் நம்பின்னு இருக்கிறாங்கன்னு நீ நினச்சினது இல்லையா, இதுதான் உண்மை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். உலகத்தில் இது ஒரு எமோஷ்னல் அப்பீவல். ஒருத்தர் இறந்து போனால் அவருக்காக மற்றவங்க அழுவுறது, இதெல்லாம் அவ்வளோதான். அதனால தான் அந்த காலத்தில் கண்ணதாசன் பாட்டு இருக்கு, வீடு வரை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி. ரொம்ப பெரிய பாடல்கள் இதெல்லாம். அதுதான் நம்ம லைஃப். கம்பராமாயணத்தில் விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்று ஒரு இடத்தில் சொல்லும் லக்ஷ்மணன், வெஞ்சின விதியை வெல்ல வல்லமோ என்று மற்றொரு இடத்தில் சொல்வதாக கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடியிருக்கிறார். சிலப்பதிகாரம் ஊழ்வினையை மையப்படுத்தி எழுதப்பட்ட காவியம் என்றால், கம்பராமாயணம் விதியை மையப்படுத்தி எழுதப்பட்ட காவியம் என்று கூறலாமா? ஊழ்வினைக்கும் விதிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு தான் அவங்க அந்த இதை எழுதுகிறாங்க. இப்போ கம்பர் வந்து அவர் எழுதலை, கடவுள் அடியெடுத்து கொடுக்குறார். சேக்கிலார் கம்பர் 2 பேருக்குமே கடவுள் தான் அடியெடுத்து கொடுத்தார்.
உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது கடவுள் எடுத்து கொடுத்தது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமிலாவிய நீர்மலிவேணியன் அப்படிங்கிறதும் கடவுள் எடுத்து கொடுத்தது. அதனால் வடமொழியில் வால்மீகி ராமாயணம் இருந்தது, துளசி ராமாயணம் வந்தது, இந்த மாதிரி நிறைய ராமாயண காவியங்கள் இருந்தது. தமிழில் சடையப்ப வள்ளல்னு சொல்லி ஒரு பெரிய லேண்ட்லார்ட் பணக்காரர் இருந்தான் தேரெழுந்தூர்னு இடத்துல. நீங்கள் கூட போகலாம், கும்பகோணங்கிட்ட தேரெழுந்தூர்னு இருக்குது. அதுதான் கம்பர் பிறந்த ஊர். கோயில் நிஜமாகவே பவர்ஃபுல்லான கோயில். ஆனால் நிறைய பேர் அங்கே போகிறதில்ல. நல்ல கோயில் அது. ஸோ அந்த தேரெழுந்தூர் சடையப்ப வள்ளல் கம்பராமாயணத்தை பாட சொன்னான். கடவுளை எடுத்து கொடுத்து ஒரு பாடி அதை அரங்கேற்றம் செய்யணும். இப்போ அரங்கேற்றம் செய்கிறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இவர் அதில் இரணியன் வதைப்படலம்னு ஒன்று சேர்க்கிறார். நரசிம்மர் இரணியனை எப்படி வதை பண்ணார் அப்படிங்கிறது தான் அது. இவர் சொல்கிறாரு, நான் எழுதல், இது சாமி அடி எடுத்து கொடுத்தது, நான் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு. சாமி சாட்சி சொல்லிட்டோம் பார்க்கலான்றாங்க. சரி, இன்றைக்கி இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலில் நரசிங்கர் சந்நிதி பேக் சைடு இருக்கும், 2வது இல்லை 3வது பிரகாரத்தில் இருக்கும். அந்த இடத்துல இவர் சொல்கிறார், நான் முழு கம்பராமாயணத்தை கூட பாடலை, வெறும் இரணியன் வதை படலத்தை மாத்திரம் பாடுறேன்ட்டு அங்கே பாட ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு வரி வரும், ஆரடா சிரித்தார் அப்படின்னு. யாரா சிரிச்சது அப்படின்னு. அப்போ அந்த தூணில் இருந்த நரசிம்மர் நிஜமாகவே தூணில் சிரிச்சுக்கிட்டு வந்தாராம். அதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போய் கம்பராமாயணம் ஓகே தான்ட்டாங்களாம். இப்படி கடவுளே அடியெடுத்து கொடுத்து கடவுளே சாட்சி சொல்லி அரங்கேற்றப்பட்டது தான் கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய கொஸ்டின் என்னன்னா, இந்த ஊழ்வினை சம்மந்தப்பட்டது. ஊழ்வினை என்னன்னா கர்மா. சிலப்பதிகாரம் எழுதியவர் என்ன சொல்கிறாரு, விதி தொடர்ந்து உறுத்தும் என்பதற்காக நான் இந்த சிலப்பதிகார காவியத்தை எழுதுகிறேன். இளங்கோடிகள் டிக்ளேரே பண்ணிட்டார், ஊழ்வினை தொடர்ந்து உறுத்தும் என்பதற்காக நான் இந்த பாட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த கம்பராமாயணத்தை பொறுத்த மாத்திரம் அவர் நான் சொன்ன மாதிரி வடநாட்டில் இருக்குன்னு சொல்லி சடையப்ப வள்ளல் சொல்லி கடவுள் அடியெடுத்து கொடுத்து அரங்கேற்றம் கூட அந்த நரசிம்மர் சாட்சி சொன்ன பின்னால் வந்தது. அதில் ஒரு பர்டிகுலர் சீன் வருது. என்னன்னா, பரதன் ராமர் போயிட்டாருன்னு தெரிஞ்சு கைகையை நல்லா திட்டிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி நீ பாதகி துரோகி எல்லாம் சொல்லிவிட்டு அவன் ராமன்கிட்ட அவனை கெஞ்சி கூட்டும் போகிறதுக்காக வரான். அது தெரியாமல் இந்த குகன் வில்லம்பு வச்சுக்கிட்டு ராமருக்கு நைட்டெல்லாம் காவல் காத்தான் இல்லையா, அவன் லக்ஷ்மணன். சீதையும் ராமரும் தூங்கினுங்கிற போது இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பாராட்டு டியூட்டி பண்ணுறாங்க, லெஃப்ட் ரைட் போட்டுன்னு வில்லம்பு வச்சுக்கிட்டு. அப்போ இவங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி படையெடுத்து வர்றான்னு சொல்லி தகவல் வந்த உடனே இவங்களுக்கு கோபம் வருது. அப்போ குகன் ஒரு வகையில் கோவப்படுறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஆட நெடும்படை 6 கடந்து இவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ. இவன் யானையோடையும் படையோடையும் வர்றான்னு சொல்லி பயப்படுறதுக்கு நான் என்ன சாதாரண ஆளாம். ஆடு கொடிப்படை சாடு கொடுத்த முதல்ல முடிச்சிடுறேன். ஆடு நெடும் எனக்கு ஒரு ஃப்ளோர் தான் வரும். ஆடு நெடும்படை 6 கடந்திவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லியே சொல்லரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திரன் என்றனை ஏசாரோ, ஆடு கொடிப்படி சாடி கொடுத்தவரே ஆள, வேடு கொடுத்தது பார்நிமிப்புகள் மேவீரோ, நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாமாலும், காடும் கொடுக்கல ஆகி எடுத்தது காணீரோ, அஞ்சன வண்ணனின் 6 நாயகன் ஆளாமே, வஞ்சனையார் அற செய்திய மன்னரும் வந்தாரே, உஞ்சிவர் போய்விடும் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ, செஞ்சன வெண்பன தீமிழ் குந்தன சொல்லாவோ, மாமுனிவர் குறவாகி மனத்திலேயே வாழும், கோமுனி எத்தகும் என்று மனத்திரை கொள்ளாதே. இப்படிலாம் கோமா அப்படியே சொல்லணும். இது குகன் ஒரு சாதாரண வேடன். ஆனால் ராமர் மேலே இருந்த அன்புனால ராமருக்கு ஏதோ தீங்கு வரப்போகுதுன்னு சொல்லி நான் பாரு என்கிட்ட வில்லு இருக்குது அம்பு இருக்குது நான் வர்றவனை விடவே மாட்டேன் அப்படிங்கிறது அவனுடைய பாவனை. இங்கே மாரிசமான் வருது. அதை பொன்மான்னு நினைத்து கொண்டு ராமர்கிட்ட நீ போய் அதை பிடிச்சிடுவான்னு சொல்லி சீதை சொல்கிறான். ராமர் சரி அப்படின்னு போகிறாரு. லக்ஷ்மணனை காவல் வச்சுட்டு போகிறாரு. லக்ஷ்மணன் சீதை கூட இருக்கான்.
அப்போ அங்கே சாக போகிற போது அந்த மாரீச்சன் சும்மா இல்லாமல் லக்ஷ்மணா அப்படின்றான். உடனே சீதை இங்கே சொல்கிறான், உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து பாரு உன்னை கூப்பிட்றாருன்னு. இவன் சொல்கிறான், இல்லை அது அசுரர்களுடைய மாயையில் தான் அந்த சத்தம், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி. இவளுக்கு சும்மா தொலைக்க வேண்டியது தானே, உங்கள் அண்ணன் மண்டையை போட்டாக்கா நீ என் கூட குடும்பம் நடத்தலான்றதுக்காக தானே போக மாட்டேன்றேன்ட்டு ஒரு வார்த்தையை விட்டான். அதனால்தான் இது ஒரு வார்த்தை. லக்ஷ்மணன் அந்த அம்மா காலத்தவரை வேறு பார்த்தவனே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு மைத்துனனை பார்த்துட்டு நீ என்ன பெண்டாளை நினைச்சாயன்னு சொன்ன பாவம் தான் அவன் நெருப்பில் போனான் கடைசியில். சரி, அதனால தான் போகிறான். அந்த எமோஷ்னலாக அப்படி வளரிட்டாவன். அதுக்கு முன்னால் சில சீனுக்கு முன்னால் லக்ஷ்மணன் சொல்லுவான், இந்த மாதிரி ராமர் சொல்கிறார், பரதன் படையெடுத்து வர்றான்னு நீ ஏன்பா வருத்தப்படுற, ஆற்றுல தண்ணி இல்லைன்னாக்கா ஆகாசத்தில் மழை வரலன்னு அர்த்தம். பரதனுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னா அது விதி செய்கிற சதி, இதுக்கு போய் நீ ஏன் கோச்சிக்கிற அப்படின்வார். நதியின் பிழை அன்று நறும்புணலின்மை, நதியின் பிழை அன்று நறும்புணலின்மை, ஆற்றுல தண்ணி, இது விதியின் பிழை, நீ வெகுண்டது என்னை, இது விதி செய்கிற சதிப்பா, இதுக்கு போய் உனக்கு ஏன் கோபம் வருது. இவன் சொல்கிறான், அப்போ விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி அண்ணா அப்படிங்கிறான். நான் விதிக்க போகிறேன் ஒரு தண்டனை, நீ பாரு அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட. இது முதல் சீன். இது ஆகி ஒரு 4-5 சீனு இந்த சீதை சொல்கிறா இல்லையா, அப்போ அவனுக்கு ஒன்றும் பணம் தெரியல. அதனால் ஒரு கோடு கிஷி இதை தாண்டி வராது அண்ணின்னு சொல்லிட்டு, விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றதுன்றான். விதி என் கழுத்தை பிடிச்சி தள்ளுது, அதனால் நான் என்ன பண்ண முடியும், போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதனால் இந்த மாதிரி பல காட்சிகளை நீங்கள் சிலப்பதிகாரமாகட்டும் ராமாயணம் ஆகட்டும் எல்லாத்திலையுமே ஏதோ ஒரு காரியங்களால் நம் வாழ்க்கையில் இத்தனை விதமான நிகழ்வுகள் நடக்கின்றன, இத்தனை விதமான அனுபவங்கள் தொடர்கின்றன அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம இந்த உலகத்தில் நம்ம லைஃப்பில் நடக்கிறத பார்த்து நம்ம சம்டைம் சந்தோஷப்படுறோம், சம்டைம் துக்கப்படுறோம், சம்டைம் வெறுப்பு கோபம் தாவங்கள் எல்லாம் மாட்டிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையை கூட நம்ம வேடிக்கை பார்க்கணும். அதனால் பாரதி சொன்னான், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. இந்த உலகத்தில் நாம் நினச்சிக்கிட்டும் பிறகலை. இந்த பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் அது கூட நம்ம கண்ட்ரோல் இல்லை. எது பகவத்கீதை, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டு. இது தெரிஞ்சதுன்னா we will not think that we are performers, we will always believe that we are only witnesses. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா காட்சிகளுக்கும் நாம் சாட்சிய பூதங்களை தவிர நாம் அதில் ஆக்டர்ஸ் கிடையாது. we are only witnesses, we are not performers என்ற உண்மை தெரிஞ்சா என்னானாலையும் நீ உட்காந்துக்கினே இருப்பேன். why I am not disturbed. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்றார். மலையை விட உயர்ந்த நிலை எதுன்னா தன் நிலையில் எப்பயுமே ஸ்டெடியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி நான் ஸ்டெடியாக இருக்கேன், உங்கள் எல்லாரை விட நான் ஒரு ஆர்கனைசேஷனை நடத்துறதுக்காக பட்ட கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி. நல்லா யோசனை பண்ணு. நீலாங்கரிக்கு நெருப்பு வச்சானா, அதுக்கப்புறம் எவ்வளோ போராட்டங்கள், வாழ்நாள் பூரா போராட்டம் தான். எனக்கு பர்சனலாக இல்லை, இந்த அமைப்பை நடத்துறதுக்காக அவ்வளோ போராட வேண்டியிருக்கு. ஒன்றும் விளையாட்டு கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது ஒரு பெரிய நிலை. இப்போ ராமர் இருக்கார், அவர் கல்லில் தலை வச்சு படுத்துருந்தார், புல்லில் தலை வச்சு படுத்துருந்தார். கல்லணையில் துயின்றனையோ காகுத்தான்னுவாங்க. அவர் புல்லில் தலை வச்சு படுத்த இடம் தான் திருப்புலானி. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ராமரை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கோயில் கட்டி, அயோத்தியில் இவ்வளோ கோட்டியில் கோயில் கட்டி கும்பிட்றாங்களா இல்லையா? எல்லாருக்கும், அதாவது எந்த ஒரு இயேசுநாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிலுவிலேயே போட்டாங்க பாவீங்க. இயேசு இவங்களால் அழிக்க முடிஞ்சதா? இன்றைக்கி 2024 வருஷமாயும் இயேசு உட்காந்துக்கிறாரு. புத்தரை உணவில் விஷயம் கொண்டாங்க. இன்றைக்கி புத்த மதம் எல்லாமே போச்சு. உலகத்தில் ஒரு 30% பாப்புலேஷன் புத்திஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாமே கடவுளுடைய திட்டத்தில் நடக்கிற விஷயங்கள். நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, நம்ம ஒரு விட்னஸாக இருந்தால் போகிறோம், மற்றதெல்லாம் தானாகவே நடக்கும். இன்னும் ரெண்டு வரி படிக்க சொல்கிறேன். ஒன்று இந்த அம்ஜிகரை, இது உங்கள் ஜாதகமா? ரொம்ப விசேஷமான ஜாதகமா இருக்கே. அன்பர், இது எங்கள் குருவின் ஜாதகம். ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளன், பெருமைக்குரியவர், சாப விமோச்சகர். இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான். அவரே பெரிய ஆள். அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற?
இவரால் பல பேர் வாழ்கிறார்கள், இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது. திவ்ய ஸ்ருதி குறை வராது, உன் குருவுக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லு. ஓகே, இது ஒரு ஆள். அதே மாதிரி பெரிய ஆள். அவர் உடம்புல ஒரு சித்தர் இருக்கார். அதில் அவர் சொல்லுவார், சிவசங்கர் பாபா தான் பிள்ளையாருக்கு என்ன கஷ்டம் வந்துட முடியும்னு சொல்லுவார். கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ரெண்டு பக்கமும் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சனி, குரு, சுக்கிரன் நல்லா மறுபடியும் நல்ல வசதி வாழ்க்கை குறைவில்லாமல் எல்லாமே வரும். கேது ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். இவர் பூஜை எல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்கார், அது இது என்கிறாங்க. ஆனால் இந்த பூஜை எல்லாம் இவரையே இவர் அங்க உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் என் கணக்கு. இவரை பத்தி அப்போ சிவசங்கர் பாபாக்குள்ள கேதுன்னு யாரு, பிள்ளையார். இது இப்பயா தெரியும் எனக்கு. 1984 குடியாத்தத்தில் இருந்தால் சொல்லுவார், ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரமாகி அவனிதனில் அவதரித்தாய். சிவன், சக்தி, விஷ்ணு 3 பேரும் சேர்ந்த முதன்மை அவதாரம்னா பிள்ளையார். சுக்லாம்பரதன் விஷ்ணுனா தான் அர்த்தம். அப்படி தான் இவர் உலகத்திலே பிறந்தார் அப்படின்னு வரும். அப்போ எப்படி இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிட்டாக நம்ம உலகத்தில் வந்திருக்கிறோமோ, அதுக்கு மேலே நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் இல்லையா? இங்கே கும்பகோணத்தில் போய் படித்தாங்க, அதுலேயும் இதே தான் வரும். இவர்கிட்ட எல்லா கடவுளும் இருக்குதுன்னு வரும். பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்கள் ரொம்ப பெரிய நிலையில் இருந்து தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கோம். கடவுளுடைய ஒர்க்குக்காக வந்திருக்கோம். அண்டு டைம் இஸ் கோயிங் டு அன்ரேவல் ஆல் திஸ் திங்ஸ். எல்லாம் வெளிப்பட வேண்டிய நேரம் தானே இல்லை? அதனால் வெயிட் பண்ணுங்க. எனக்கொன்றும் தெரியாது பாபா, எனக்கொன்றும் தெரியாது பாபா, உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா. மனக்கண்ணில் விளையாடும் நாதா, நாங்கள் மகிழ்வோடு தினம் வாழ நல்வாழ்த்து நீதா. மனக்கண்ணில் விளையாடும் நாதா, நாங்கள் மகிழ்வோடு தினம் வாழ நல்வாழ்த்து நீதா. எனக்கொன்றும் தெரியாது பாபா. பொற்பதம் தனில் என்னே ஒப்படைத்தேன், இந்த குப்பையை உன்னருளால் செப்பனிட்டேன். பொற்பதம் தனில் என்னே ஒப்படைத்தேன், இந்த குப்பையை உன்னருளால் செப்பனிட்டேன். கற்பகத்தருவாய் நீ என்னை மாற்று, என் கண்களில் நீங்க விளக்கேற்று. கற்பகத்தருவாய் நீ என்னை மாற்று, என் கண்களில் நீங்க விளக்கேற்று. எனக்கொன்றும் தெரியாது பாபா, உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி
எனக்கொன்றும் தெரியாது பாபா. வாசிக்குள் வசிக்கின்ற முதலாளி நீ, மானுடம் உயர்த்த வந்த தொழிலாளி நீ. வாசிக்குள் வசிக்கின்ற முதலாளி நீ, மானுடம் உயர்த்த வந்த தொழிலாளி நீ. நேசிக்க தெரிந்தவர்க்கு நிஜ தெய்வம் நீ, நேசிக்க தெரிந்தவர்க்கு நிஜ தெய்வம் நீ. நினைப்பதெல்லாம் நடத்தும் அருள் ஜோதி நீ, எனக்கொன்றும் தெரியாது பாபா. உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா, எனக்கொன்றும் தெரியாது பாபா. கொட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி. கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் கண்ணா உன் கால்களே எந்தன் நிதி. வா என்று அழைத்தாலும் போ என்று வைத்தாலும் வள்ளலே நீதானே எந்தன் வழி. ஆமென்று சொன்னாலும் இல்லை என மறுத்தாலும் ஐயனே நீதானே எந்தன் விழி. இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழி காட்டி செல்லும் துணை. அன்பு எனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்கு யாரே இணை. நித்திய வஸ்துவாய் நிர்மல ரூபமாய் நிற்கின்ற வடிவமே சத்தியமே. தீபமாய் ஒளி தந்து கீதமாய் எனில் வந்து நாதமே சங்கரா என் ஜீவனே. நாதமே சங்கரா என் ஜீவனே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ